நேயர்களுக்கு வணக்கம். மேகதாது அணை கட்டுறதுக்கு அங்க கர்நாடகாவில் பயங்கரமான முயற்சிகள்லாம் எழும்பியிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குன்னு பட்ஜெட்டெல்லாம் ஒதுக்கி வேலைகள்லாம் ரொம்ப துரிதமாக நடந்திருக்கு. முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, டி.கே. சிவகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரை சந்தித்து கோரிக்கைலாம் வச்சிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பாவது எதுவாவது நமக்கு என்ன, நமக்கு மேகதாது அணை கட்டணும் அப்படின்னு தான் கர்நாடகா ரொம்பவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதை கண்டித்து பல விதத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பல கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இப்படின்னு பல கட்சிகள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, தடுத்துருக்கிறாங்க. ஆனால் இப்போ விஜய் அரசு புதுசாக பொறுப்பேற்றிருக்குல்ல, ஸோ இந்த விஜய் அரசில் நம்ம கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டிடலாம் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் இன்னைக்கு கர்நாடகா இந்த வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும். இது குறித்து டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, நாங்கள் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு நாங்கள் கட்டாமல் இருந்தோம். இப்போ திமுக இல்லை, அதனால எங்களுக்கு ரூட்டு கிளியரு அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் என்ன பண்றாரு, ஆணித்தனமா சொல்றாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது திமுக இருக்கிற வரைக்கும் இங்கே இவங்களால எதுவுமே செய்ய முடியல, இப்போ திமுக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் செய்வோம் அப்படின்னு இவர் சொல்ல வராரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை தாவேக்க அரசு தானே, நம்ம ப்ரோ தானே சிஎம் சாரு அப்படின்னு அந்த அர்த்தத்தில் அவர் சொல்ல வந்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொன்ன விஷயம் இங்க ரொம்பவே சர்ச்சைகளை கிளப்பிச்சு. திமுக இருக்கிற வரைக்கும் தாங்க எங்களால் செய்ய முடியல, அது எங்களுக்கு ஒரு நெருடலாவே இருந்தது. இன்னைக்கு திமுக இல்லாத பட்சத்தில் நாங்கள் இறங்கி அணையை கட்டுவோம், கன்ஃபார்மாக கட்டுவோம். இன்னும் சொல்ல போனால் பூமி பூஜைலாம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சு அப்படின்லாம் பயங்கரமா இருந்தது. அந்த அளவுகள் அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக போட்டாங்க. இப்படின்னு பல விஷயத்துல டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகதாது அணையை கண்டிப்பா கட்டுவோம், கட்டி முடிப்போம், அது யாரு தடுத்தாலும் யார் இது பண்ணாலும் நாங்கள் கட்டதான் போறோம் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்கிறார். ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு தக்க பதிலடி, ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மேகதாது அணையை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா முன்வைக்கும் பொழுது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்ல, எல்லா முதலமைச்சர்கள் வந்தாங்களே, அந்த இடத்துல கூட டி.கே. சிவகுமார் அவர்களை பார்த்து அவர் சந்திச்சு பேசல, ஒரு கோரிக்கை வைக்கல. சரி, டி.கே. சிவகுமார் அவர்கள் அப்போ போகும்போது பிரதமர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஸோ இவர் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வச்சாரா பிரதமர் கிட்ட அப்படின்னா கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கைனா வச்சிருக்கலாம், கர்நாடக அரசு அணை கட்ட போது இதை தடுக்கணும், நீங்க தலையிட்டு இதுல என்ன பண்ணணும், இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கூட இதுல என்ன பண்ண முனைப்பு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா தமிழ்நாடு அரசு தரப்பா. ஆனா அவர் அது வைக்கவே இல்லை. சரி, ஓகே, அதுதான் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கர்நாடகால கோயிலுக்கு போனாரு. சரி, கோயிலுக்கு போனீங்களே, அப்படியே பக்கத்தில் இருக்கிற தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிங்களா, அதுவும் கிடையாது. தான் உண்டு ஜோசியர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை மட்டும் கச்சிதமா செஞ்சுட்டு வருவது தான் நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம அந்த டைம்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு சட்டசபையில் ஆளுநர் உரையிலேயே இது தெல்ல தெளிவாக என்ன பண்ணிச்சு, இந்த அரசு என்ன பண்ணிச்சு சொல்லிருச்சு. ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணையை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த தீர்மானத்தை ஏகபோகமா எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. இதுல அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை முதல்ல நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது விவசாயிகளுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது அடிப்படை அப்படின்ற விஷயம் இங்க ரொம்பவே சூப்பரா அவங்க எடுத்து உரைச்சாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது கூட எல்லாருக்கும் தண்ணீர் பாட்டில் கொடுக்குறாங்க. அப்ப தண்ணீர் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமா இருக்குது, அடிப்படையா இருக்குது. ஸோ இந்த விவகாரத்தை நம்ம பூதாகரமா கலப்பணும். ஏன்னா பல கட்டமா ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கலைஞர் அவர்களா இருக்கட்டும், அதே போல எடப்பாடியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இப்படின்னு பல கட்ட முதலமைச்சர்கள் உட்காரும் பொழுது எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா போராடி இருக்கிறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதை நம்ம விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்க உட்காந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா, அதிகாரம் உங்க கிட்ட இருக்கு சார், எல்லாமே
செஞ்சிடலாமே, இதை பண்ணிடலாமே, அதை பண்ணிடலாமே இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்ட பேர் தான் தெரியுது, எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்கு, அதன்படிதான் செயல்பட முடியும். வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி இப்படின்னு பண்ணிடலாம், எல்லாம் இப்படி செஞ்சிரும் அப்படி செஞ்சிரும் சொல்லிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் இது சட்ட ரீதியா எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வெளியில உட்கார்ந்துகிட்டு மக்கள் கிட்ட என்ன மாதிரி சொன்னீங்க, பதவியை வச்சுக்கிட்டு பவரை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு மெத்தனமா இருக்கிறாங்களே, இப்படி செயல்பட்டிருக்கலாமே, அப்படி செயல்பட்டிருக்கலாமே, இப்படி கேட்டிருக்கலாமே, அப்படி கேட்டிருக்கலாமே, வாய்க்கிழியே பேசுனீங்க, சவாடாலாம் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு உள்ளக்குள்ள உக்காந்துக்கிட்டு உங்களால பண்ண முடியுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா உள்ள வந்து உக்காந்து பார்த்தாதான் அந்த சட்ட நெருக்கடிகள் இருக்கும், சட்டப்படி நடக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, நம்ம சொல்றபடி செய்ய முடியாது. அப்படி செஞ்சா என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வரும் இப்படின்னு உள்ள வந்து உட்காந்து பார்த்தாதான் தெரியும். ஸோ வெளியில உக்காந்துட்டு நீங்க ஒரு மக்கள் கத்தியில ஒரு மாயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டீங்க. மக்களும் என்ன பண்ணாங்க, உங்க பேச்சை நம்பிட்டு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அதிரடியா நீங்க இறங்குறீங்களா அப்படின்னா கிடையாது. இவ்வளவு ஏங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன பேசினாரு, இப்போ அவர் அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறாரா? எடுக்க முடியாது. ஏன்னா சட்ட ரீதியா தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்பட முடியும், அவர் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது அப்படின்னு இப்ப அவருக்கே தெரியுது. அதனால தான் அவர் மௌனம் காக்குறாரு, பேச முடியாது. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள மேகதாதனை கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிருக்காங்க. திமுக பயங்கரமான ஆதரவு தெரிவிச்சிச்சு. எடப்பாடி பழனிசாமிலாம் இறங்கி வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை நாங்க தாராளமா செய்வோம், அதற்கு எந்தவித தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் கூட சேர்ந்து என்னென்ன விஷயங்களை நாங்க வந்து ஒத்துழைக்கணுமோ அது அதிமுக சார்பா வந்து என்ன பண்ணுவோம், ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. சொன்னது மாத்திரம் இல்லாம நாங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார். சோ இது போக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா, மக்களுக்கு அடிப்படையான விஷயமா நாங்க இறங்கி வருவோங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இறங்கி வரோம், நீங்க எப்படி சொன்னாலும் நாங்க வரோம், எங்களுக்கு அதை பத்தி கிடையாது, ஏன்னா மக்கள் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அவர் தரப்புல முடிவு வைக்கிறார். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியா அப்படின்னா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள பதிய வைக்கிறார். அப்படி என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஐடியா வந்து உண்மையிலேயே இவங்களுக்கா தோணி இருக்கணும், ஆட்சியாளர்களுக்கு தோணி இருக்கணும். இவங்க தான் அதை முன்னிறுத்தி மக்கள் மேல இவங்களுக்கு இவ்வளோ அதீத அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல இவங்களுக்கு தான் அந்த ஐடியா தோணி இருக்கணும். ஆனா எதிர்கட்சி தலைவர் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு, இந்த அரசு இப்படி செயல்பட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சட்டமன்றத்துக்குள்ள தீர்மானத்தோடு முடிஞ்சிடக்கூடாது, தீர்மானம் கொண்டு வந்தது சூப்பர் தான், அதை நாங்க எந்தவித ஆட்சேபனையும் இல்லாம அங்கீகரிக்கிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும் அதே போல மேகதாது அணைக்கட்டு விஷயத்திலும் என்ன மாதிரி முடிவு எடுத்தாலும் அது மக்களுக்கான முடிவு, விவசாயிகளுக்கான முடிவு அப்படின்ற பட்சத்துல எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த தீர்மானத்துக்கு நாங்க என்ன பண்றோம், ஆதரவு தெரிவிக்கிறோம். கூடுதலா இது சட்டமன்றத்துல தீர்மானத்தை போட்டு முடிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, உங்க சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம். இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல மேகதாது அணை கட்டுற விஷயத்துல நாங்க பிரிஞ்சு இல்ல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். தமிழ்நாடு சார்பா வரம்பா, தாவேக சார்பும் கிடையாது, திமுக சார்பும் கிடையாது, அதிமுக சார்பும் கிடையாது, தமிழ்நாடு சார்பா எல்லாரும் வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பூதாகரமா கலப்பணும். எல்லா மாநிலமும் பார்த்து அப்படியே கடுகடுன்னு நடங்கணும், மத்திய அரசு அப்படியே நடுங்கணும். அந்த ரேஞ்சுக்கு நம்ம பவர்ஃபுல்லா போகணும். கட்சிகளை விட்டுருங்க, முரண்பாடுகளை விட்டுருங்க, கருத்துக்களை விட்டுருங்க, விமர்சனங்களை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டு ஒழிங்க சார். வாங்க சார், நாங்க வர்றோம் சார், நீங்க எங்க சொன்னாலும் நாங்க வரோம் சார், சிஎம் சார் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிகள் எல்லா கட்சி சேர்ந்த ஒரு குழுவை அமைங்க. ஒரு குழுவை அமைச்சு நீங்களே அமைங்க, நாங்க அமைக்கணும்னு தேவையில்ல, நீங்களே அமைங்க. ஒரு குழு அமைச்சு மொத்தமா இந்த தீர்மானத்தை எடுத்துன்னு போயிட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு நம்ம கொடுத்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஐடியாவுக்கு இவங்க ஒத்து வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தாங்க.
ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் ஒரு அசைவுகளை உண்டாக்கலாம். குழுவா போய் சேர்ந்து கொடுத்தா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசுவாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துல இவங்க கட்சிகளை மறந்து, விமர்சனங்களை மறந்து, முரண்பாடுகளை மறந்து, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்கல்ல, இதை தான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. சோ ஒட்டுமொத்த இந்தியாவே நோட் பண்ணும். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு இருந்தது. தாவேகா திமுக இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வச்சாங்களா அதிமுக, ஆனா மக்கள் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களப்பா, எப்படிப்பா அப்படின்னு தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க, இந்தி திணிப்பு அப்படின்னு ஒண்ணு வந்ததுல, இந்த மூன்றாவது மொழி ஏத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, தொடர்ந்து எல்லா விதத்திலும் போராடி ஒற்றுமையா இருந்தது. இத மகாராஷ்டிரா பார்த்து தமிழ்நாடே அவங்களுடைய மொழியில உணர்வாளா இருக்காங்க, நம்ம ஏன்ப்பா உணர்வா இருக்க முடியாது, வாங்கப்பா எல்லாம் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிரா அரசியல்ல எதிரும் புதிருமா இருந்த ராஜ் தாக்கரே அதே போல உத்தவ் தாக்கரே இவங்க ரெண்டு பேருமே இந்த மொழி விஷயத்தினால ஒண்ணு சேர்ந்தாங்க. சோ இப்படியா ஒரு மாநிலத்துல ஒரு பிரச்சனை வருது, மொழி சார்ந்த பிரச்சனை வருது, மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது வேறுபாடுகளை கலைஞ்சி, விமர்சனங்களை கலைஞ்சி, முரண்பாடுகளை கலைஞ்சி எல்லாம் ஒருங்கிணைந்து இங்க போராடுறதுனாலதான் பாஜக அரசு பேக் அடிச்சு இந்தியை நாங்க திணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சோ இது பலரால பேசப்பட்டது. அது போலதான் மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை, மாநில மக்களின் உரிமைகளுக்காக பிரச்சனை, விவசாயிகளுக்காக ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். ஒண்ணு சேர்ந்து போய் நம்ம போஸ்ட் பண்ணோம்னா இங்க இந்த அணை கட்டப்படாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உத்தரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசனைகளை முன் வச்சாங்க. இந்த ஐடியா எந்த அளவுக்கு ஒரு சம உரிமையை கொண்டு வருது அப்படின்றத இங்க நம்ம பார்க்கணும். சோ இது தாவேக்காவுக்கு தோணாம போயிருச்சு, திமுகவுக்கு தோணுதுனாலதான் இதை சட்டமன்றத்துக்குள்ள முன் வச்சாங்க. இப்போ எல்லாருமே இப்போ இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, கர்நாடகாவுக்கு தடை பண்ணணும் அப்படின்னு ஒன்றிய கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒன்றிணைந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணும்போது, ஒரு நிர்பந்திக்கும் பொழுது ஒன்றிய பாஜக அரசு இதுல கவனம் செலுத்தி இந்த மேகதாது அணையை கட்ட வேண்டாம், ஒருவேளை இதை கட்டுனா தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு போராட்டங்கள் வெடிக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வராங்க, தனித்தனியா வரல. அதை முதல்ல நோட் பண்ணணும். மாநில உரிமைகளுக்காக, மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒன்று சேர்ந்து வராங்க. அப்படின் போது இது பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆற்றும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க தோணும். ஸோ இதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நீங்க தாவேக்கான்னு வேண்டாம், நாங்க திமுகன்னு வேண்டாம், அதிமுகன்னு வேண்டாம், எல்லாருமே ஒன்று இணைவோம். 234 எம்எல்ஏக்களும் ஒன்று இணைவோம், 40 எம்பிகளும் ஒன்னிடுவோம். எம்பிகள் மத்தியில மாநிலங்களவை உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா எல்லாரும் ஒரு குழு அமைச்சு இந்த தீர்மானத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு, முன் வச்சார். உடனேயே விஜய் அவர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். உண்மையிலேயே விஜய் அவர்கள் செய்த விஷயத்த நம்ம வரவேற்றுதான் ஆகணும். இந்த தனி தீர்மானம் கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும், அதே போல திமுக தரப்புல இருந்து வச்ச இந்த ஆலோசனையை, இந்த ஐடியாவை ஏத்துக்கிட்டு செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார்ல, அதை எல்லாத்தையும் வரவேற்கணும். ஏன்னா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கட்சி பாகுபாடு, வேற்றுமை, முரண்பாடு அப்படின்னா நீங்க பார்க்கல, மக்கள் பிரச்சனை எல்லாரும் ஒன்று இருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாராட்டிதாகணும். ஸோ திமுகவும் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பாராட்டணும். எடப்பாடி பழனிசாமியும் இந்த தீர்மானத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவரையும் பாராட்டணும், விஜய் அவர்களையும் பாராட்டணும். திமுக ஒரு ஆலோசனை கொடுக்குது, ஒரு ஐடியா கொடுக்குதுன்னா அவங்க என்னப்பா ஐடியா கொடுக்குறது, நம்ம என்னப்பா ஏத்துக்கிறது அப்படின்லாம் இல்லாம மக்களுக்கான ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே மேஜிக் செய்யற ஒரு ஆலோசனை, ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, அனுசூல் பண்றாரு. ஸோ கூடிய விரைவில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு குழு அமைச்சு பிரதமர் கிட்ட போயிட்டு தங்களுடைய தீர்மானத்தின் கோரிக்கைகளை கொடுக்க போறாங்க. ஸோ இப்படி ஒருங்கிணைந்தா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, அதே போல விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக இப்படி எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டா இங்க தமிழ்நாட்டை அடித்துக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மேகதாது அணை கட்டுற விவகாரம் இன்னைக்கு பூதாகரமா கிளம்பி இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் அங்கீகரித்திருக்கு. திமுகவும் சில ஐடியா கொடுத்திருக்குது, அந்த ஐடியாவும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை மனதார எல்லாரும் வரவேற்கணும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.